இணைகின்றார் தக்கோலத்திலிருந்து யமனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் மரபு கவிதையிலே, அதாவது கலிகாலம் என்ற தலைப்பிலே மரபு கவிதையாக தர வருகின்றார். வாருடைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். கலிகாலம் எனும் தலைப்பில் எனது மரபு கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கலிகாலம். கலைத்தாளில் கப்பல் செய்து கடற்பயணம் சென்றாரில்லை, சிலையான மரங்கள் என்றும் தீங்கனிகள் தந்ததில்லை, அலைவாயும் ஆழி மீதில் கால்பதித்து நடந்தாரில்லை, உலகத்தில் இவைகள் யாவும் உடன் இங்கே நிகழ்தல் உண்டோ? வில்விசையன் இனிதான் ஏகபத்தினியாய் விரதம் கொள்வான், நல்தருமன் மனந்திரிந்தி நீதிக்கு புறம்பாய் செல்வான், தொல் அரிச்சந்திரனோ நன்கு தொய்வின்றி பொய்யுரைப்பான், மேல் கண்ணகி மன்றல்தோறும் மாலை கொண்டு நடன் செய்வாள், கடன் கேட்டு வங்கி தன்னில் குபேரனும் காத்திருப்பான், கடன் கேட்டு வங்கி தன்னில் குபேரனும் காத்திருப்பான், நடந்திடுவான் பிள்ளை கேட்டு காசிக்கே குசேலனுந்தான், தடந்தோறும் கோட்சேவுக்கு சிறப்பாக சிலைகள் தோன்றும், கடல் வானம் கலங்கி நிற்கும் கலிகாலம் இஃதே அன்றோ, உள்ளொன்று புறமொன்று உள்ள உலமேதான் உலவலாட்சி, எல்லோரும் ஒன்று என்றே இல்லாது தனிமையாட்சி, வல்லூராய் வட்டமிட்டு வாட்டுகின்ற வன்மமும் ஆட்சி, கல்வியும் வணிகமாய் போச்சு கலிகாலம் இஃதே அன்றோ, உணவெல்லாம் விஷம்போல் ஆச்சு ஊழலுமே இயல்பாய் போச்சு, மனம் போன போக்கில் பாதை மயக்கத்தின் போதையாச்சு, மனம் போன போக்கில் பாதை மயக்கத்தின் போதையாச்சு, தன்னலமே தகவாய் போச்சு தயவே இல்லாமல் ஆச்சு, கண் பார்வை கசடாய் போச்சு கலிகாலம் இஃதே அன்றோ, பக்தியின்தான் அதிகமாச்சு பண்பொழுக்கம் குறைஞ்சு போச்சு, பக்தியின்தான் அதிகமாச்சு பண்பு ஒழுக்கம் குறைஞ்சு போச்சு, எக்கணமும் ஏமாற்று வேலை எங்கெங்கும் இருக்கலாச்சு, உண்மைந்தான் உண்மைதானா உண்மையாக பார்க்கலாச்சு, உண்மைந்தான் உண்மைதானா உண்மையாக பார்க்கலாச்சு, கண்ணியமே இல்லாதாச்சு கலிகாலம் இஃதே அன்றோ, கண்ணியமே இல்லாதாச்சு கலிகாலம் இஃதே அன்றோ. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், கலிகாலத்தில் நடப்பவை இப்பவே நடக்க தொடங்கிவிட்டன. அருமையாக அவற்றையெல்லாம் தொகுத்து என்னெல்லாம் நடக்கிறது என்பதை அருமையாக குறிப்பிட்டிருந்தார் ஜல்நாதன் ஐயா. நன்றி ஐயா, மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். அடுத்து கவிஞரும்